வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமான நபரோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு குழந்தை போராளியாக இணைந்து பல்வேறு இந்த போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் போராட்டத்தில் இருந்து தப்பி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தற்பொழுது தமிழர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருக்கின்ற வணக்கம் கந்தசாமி இன்பராசா. வணக்கம். எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள். கௌரி என்னென்றால் இந்த நீங்கள் ஒரு குழந்தை போராளியாக இதுல நீங்கள் இணைந்து கொண்ட அந்த பின்னணி ஒருக்கா சொல்லுங்க. உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்த நீங்கள்? நம்ம உண்மையில இப்ப குழந்தை போராளியா இணைந்து கொண்டதுக்கு பல காரணங்கள் இருந்து நான் ஒரு சில காரணங்களை நான் சொல்றேன். நான் 1975 பிறந்த நான். அப்ப எனக்கு 1989 14 வயசு. அப்ப 14 வயசு காலப்பகுதியில நாங்க 9ஆம் ஆண்டு நாம் படிச்சு கொண்டிருக்கிறோம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் மேன்காமம் கிராமத்தை சேர்ந்தேன். திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் மேன்காமம் கில்வட்டி பிரதேசம். அப்ப அந்த அடிப்படையில எங்கட காலத்துல இந்தியன் ராணுவம் பிரச்சனைக்கு அதை விட 86ஆம் ஆண்டு எங்கட காலப்பகுதியில 86 எனக்கு 11 வயசு. அப்ப அந்த 11 வயசு காலப்பகுதியில எங்கட ஊர்ல மூதூருக்கு பக்கத்துல மேங்காமத்துல எங்கட கிராமத்துக்கு பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் இடைவெளியில ஒரு சிங்கள கிராமம் தெய்வத்தை, அடுத்த ஒரு 3 கிலோமீட்டர் இடைவெளியில நீலாப்பழ. அப்ப இஞ்சால முஸ்லிம் 59, இஞ்சால தெய்வத்தாண்டு 1.5 கிலோமீட்டர். அப்ப தெய்வத்தையில தான் 86ஆம் ஆண்டு பெரிய கடையல், ஹோல்சேல் கடையல் பல. அப்ப எங்கட தமிழ் மக்கள் அத்தனை பேரும் தெய்வத்தைக்கு தான் போறேன். மேங்காவத்துல இருந்து தெய்வத்தை 1.5 கிலோமீட்டர். அப்ப 86ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்களுக்கு அந்த இயக்கம் இது 86ஆம் ஆண்டு 11 வயசு. நான் 75ஆம் ஆண்டு பிறந்தா 86ஆம் ஆண்டு 11 வயசு. 86ஆம் ஆண்டு ஒன்றுமே தெரியா, போராட்டமும் தெரியா, இயக்கமும் தெரியா. 86ஆம் ஆண்டு 86ஆம் விடுதலை போராட்டம் பல்வேறு இயக்கங்கள் ஆரம்பித்து அமைப்புகள் இல்லாமல் செய்யப்பட்டு விடுதலை புலிகள் ஒரு தனித்தலைமையாக 86 தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் நினைக்கிறேன். அப்பதான் நீங்கள் இந்த போராட்டத்தை சந்திக்கிறீங்க. அதை விட போராட்டத்தை விடுதலை புலிகள் முன்னெடுத்தாலும் அதுக்கு மூத்த உறுப்பினர்கள் சந்தோஷ் மாசப்பிள்ளைந்தியம்மானாக்கள், கணேசன்யாக்கள், அவங்க இயக்கத்துக்கு மூத்த உறுப்பினர்கள் போனாலே 86ஆம் ஆண்டு 11 வயசுல எனக்கு இப்ப தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி ரீதியாக 11 வயசு பிள்ளைகளுக்கு ஓயல் படிக்கிற அளவுக்கு அறிவாற்றல், அவங்களோட மூளை வளர்ச்சி. ஆனா எங்களுக்கு 86ஆம் ஆண்டு வீட்டை போவோம், சாப்பிடுவோம், ஒரு அந்த ஷோர்ட்ஸுக்கு பட்டன் இல்லாட்டி முடிஞ்சு போட்டு அப்படியே சுருட்டி போட்டு முடிஞ்சு போட்டு தான் பள்ளிக்கூடம் போவோம் அந்த பட்டன். ஆனா இப்பத்தைய பிள்ளைகள் பட்டன் இல்லாட்டி போவார்கள். அப்படி காலம் தான். அந்த மூளைகள் குறைவு. 86ஆம் ஆண்டு 11 வயசுல எங்களுக்கு இயக்கம் என்றாலே என்ன தெரியும். 86ஆம் ஆண்டு எங்கட கிராமம் எரிக்கப்படுது. சுத்தி வளர்ச்சி சிங்கள காடையர்களாலையும் சிங்கள ஊராள் படையினராலையும் அப்படியே ராணுவம் எங்களுக்கு தெரியா. அப்ப ராணுவம் சொல்லி எரிக்கப்படுது. அந்த டைம்ல அந்த கிராமத்துக்கு ஒரு கொஞ்சம் ஆம்பளையில ராணுவத்தினர் கைது செய்யிட்டாங்க. அப்ப எங்களுக்கு அதுவும் தெரியும். எங்கட அப்பா ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருந்தவர். அப்ப ஒரு 15-20 பேர் அந்த ஊர்ல கைது செய்யப்பட்ட டைம்ல 86ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முதலே கைது செய்யப்படுகின்றார்கள். 2 நாளைக்கு முதல். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முதல் கைது செய்யப்படுகின்றார். நான் வீட்டுல ஒரு 2வது பிள்ளையா இருக்கிறேன். 11 வயது. மூத்தது அக்கா 73ஆம் ஆண்டு, நான் 75ஆம் ஆண்டு பிறந்தது. அந்த கட்டத்துல 86ஆம் ஆண்டு இதோ ஒரு 10 மணி இருக்கும். எங்கட அம்மா அடுத்த தம்பி எக்ஸ்பெக்டிங் ஒரு கடைசி 7 மாசம் இருக்கு. எங்கட தம்பி பாலச்சந்திரன் எக்ஸ்பெக்டிங் அந்த ஊரெல்லாம் இடிச்சு வாராங்களான்னு படப்பட வெடிக்க இருக்குது, சீன வெடி மாதிரி. அப்ப சனம் எல்லாம் ஓடுது. சிங்களவங்க வாராங்க, ஊரெல்லாம் எரிச்சு வாராங்களாம் சிங்கள ஊராள் படையினர். எங்களுக்கு அதெல்லாம் தெரியா, 11 வயசு. அப்ப எங்கட அம்மாவும் எங்களை பிள்ளைகள், அப்ப நான், அக்கா, தங்கச்சி, தம்பி கூட்டிக் கொண்டு மூதூர் மேங்காவத்துல இருந்து நாங்கள் அப்படியே மல்லியத்தி பிரதேசம் அந்த எங்களோட ஊர் ஆட்களை இரவுல ஓடி வாரம். அப்ப கதைகளுங்க நான் என்னன்னு சொன்னா, நான் சொல்றேன்,
அந்த சின்ன வயசுல போனதுக்கு உரிய காரணம். அப்ப 86ஆம் ஆண்டு நாங்க ஓடி வந்து மையத்தையும் ஒரு வயலுக்குள்ள எங்கட ஊர் ஆக்கள் ஒரு 100 கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் இருக்கும். அந்த வயல் வழியை கடந்து அன்று இரவு நாங்கள் தோப்பூர் முஸ்லிம் ஏரியாவுக்கு போறோம். தோப்பூர் சொல்லி ஒரு இடத்துக்கு போறோம். அப்ப எங்களுக்கு எல்டிடியா, ஈரோஸா, பிளட்டா, டைக்கு என்ன இபிடிபியா உண்டு. எனக்கு ஆனா எங்களை விட மூத்தாக்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு அறியாம 11 வயசு தானே. அப்ப எங்கட அம்மா எக்ஸ்பெக்டிங்கா இருந்து எங்கட தங்கச்ச கையில பிடிச்சு கொண்டு வாரா, எங்கட அக்காவும் நானும் கையில பிடிச்சு கொண்டு ஓடி வாரோம். உடுப்பு வைக்கலாம் தலையில வச்சு கொண்டு வயல் வழி ஓடி வந்து வயலுக்கு படுத்து கிடக்குறோம். சனம் எல்லாம் புற விடியத்தான் முஸ்லீம் ஏரியாவுக்கு போனோன்னு அங்க சாப்பாடெல்லாம் தந்து பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து விட்டு எல்லாம் விட்டால் 86ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு பார்த்தா எத்தனையாம் மாதத்துல நடக்குது இது? 86 கிட்டத்தட்ட எனக்கு 11 வயசுல அறியாம கிட்டத்தட்ட 86 தான் 7, 8, 9ஆம் மாசம் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். 7, 8, 9ஆம் மாசம். ஏன்னா எங்கட தம்பி எங்கட அப்பா பூசாவை கொண்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த கிராமத்துல எங்கட அப்பாவையும் சேர்த்து பூசாவை கொண்டு போயிட்டாங்க. எங்கட தம்பி 3 மாசத்துல 7 மாசம் 3 மாசத்துல பிறக்கிறான். 63 இருக்கான், 3ல பிறக்கிறான் எங்கட தம்பி. 5வது தம்பி. அப்ப நாங்கள் மூத்தது 4, 5வது தம்பி பிறக்கிறான். அப்ப பாலச்சந்திரன். அப்ப 86 அவன் பிறந்தது வந்து 11ஆம் மாசம் பிறந்தது. அப்ப நாங்க இடம்பெயரக்குள்ள வந்து ஒரு 7, 8ஆம் மாசம் அப்படித்தான் இருக்கும் ஒரு. அப்ப நான் அந்த போராட்ட உணர்வு 14 வயசு, 12 வயது, 13 வயது வந்ததுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இது கொஞ்சம் நேரல பெருசா இருக்கும். நீங்க என்ன கேட்டாலும் என்னுடைய கருத்து, நான் விடுதலைக்காக நான் உண்மைக்காக போறான், நான் சத்தியப்பிரமாணம் எடுத்த நான், என்னுடைய தோல்லே இத்தனை மாவீரர் இழந்த நான், சாப்பாடு இல்லாம 6 நாள் என்னுடைய ஜூரினை குடிச்சு போட்டு தப்பி வந்தனான். அம்புஸ்ல மாவிலாத்துல 6 நாள் திரிஞ்சிருக்கேன் சாப்பாடு இல்லாம, காட்டு வழியை இடம் தெரியாம. அப்ப நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்ட போராளி. அதே மாதிரி நான் அன்று இல்லை, என்ன போல பலர் இருக்கிறாங்க. ஆனா மணி கட்டி இருக்கிறபடியா நான் சொல்றேன். அந்த கட்சி ஒன்று பதிஞ்சபடியா எனக்கு உத்தியோகபூர்வமாக அரசியல்ல நீரோட்டத்துல பேர் சூட்டினபடியா. ஆனா எத்தனை பேர் உள்ள குமுறலோட இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் எனக்கு கோல் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இம்பராசா நீ கதைக்கிறமாய் கதைக்கலாம், ஆனா உண்மையான போராட்ட வரலாறு கதைக்கிறா எங்களுக்கு கேட்க ஹப்பியா இருக்கு. என்ன உதவி வேணும்னு தான் இப்ப கேட்டுக்கொண்டிருக்காங்க. எனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை. ஆனா புலிகள் வடக்குகளை காலம் அரசியல் ரீதியா, ஆயுத ரீதியா, அதுதான் என்னுடைய லட்சியம். என்ற மாவீரர்களுக்கு எடுத்த சத்தியப்பிராணம், அது இப்ப நான் இருந்தாலும் நாங்க எடுத்த சத்தியப்பிராணம் எங்களோட மாவீரர்களுக்கு அடுத்தது நாங்கள் அதை நிலைநாட்டணும் என்றா தமிழீழத்தை தான் விடுவோம். அது அண்ணன் பிடிச்சி தர தமிழீழம் எவனாலையும் பிடிச்சி தர இயலாது. ஆனால் நிச்சயமா எங்களால எங்களோட மக்களுக்கான சுயமாக வாழக்கூடிய அளவுக்கு அதிகூடிய 13ஆம் திருத்த சட்டம் வந்தாலும் பொலிசாட்சி, காணியாட்சி வரக்கூடிய அளவுக்கு ஒரு அளவான ஒரு அதிகாரம் கூடிய ஒரு ஆட்சியை பெற்றுக் கொடுக்கணும் என்றது அது விடுதலை புலிகளால மட்டும்தான் நேரம் அரசியல் ரீதியா. சரி, ஓகே, நீங்க கேள்வியை கேளுங்க. 86ஆம் ஆண்டு சொல்லுங்க. 86ஆம் ஆண்டு நாங்க இடம்பெயர்ந்து வந்து பள்ளிக்குடியில இருக்க அப்பதான் பார்த்தா அந்த தோப்பூர்ல முஸ்லிம் ஏரியா இருக்க பார்த்தா இபிஆர்ல பண்ணு வருதாம், அங்கே டைகேஸ் வருதாம். பார்த்தா ஆசையா இருக்குது எனக்கு. 11 வயசுல மோட்டர் சைக்கிள்ல வருவாங்க, சரத்தை மடிச்சுக்கிட்டு ஷர்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஷர்ட்டுக்குள்ள ஒரு இந்த ஆம்கட்டு ஷர்ட்டை முடிஞ்சு கட்டிட்டு சரத்தை மடிச்சு கட்டிட்டு மேஜர் கணேசன் டைகேசாம் சரத்தை மடிச்சு கொண்டு கட்டி கொண்டு அப்ப தோப்பூருக்கு வந்தார். மோட்டர் சைக்கிள கேட்டா டைகேசாம் தாண்டாங்க. எனக்கு அவரை பார்க்க அவரை மீசையும் முறுக்கையும் பார்க்க ஆசையா இருக்கு. நான் 11 வயசுல அந்த இடுப்புல பிஸ்டல் சரத்தை மடிச்சு கட்டியிருக்க தொட இந்த அளவுக்கு வெள்ளி ஆள். அப்ப எல்லாம் வரலாறு. அப்ப பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, நான் சின்ன ஆளா இருக்கிறேனே. அப்புறம் தோப்பூர் முகாமில் இருந்து முஸ்லீம் ஏரியாவுக்கு இருந்து பள்ளிக்குடியிருப்பு போயிட்டேன். பள்ளிக்குடியிருப்பு, கட்டப்பறைச்சம், சம்பூர், அங்கால சந்தோஷபுரம், பாட்டாளிபுரம் எல்லாம் பக்கத்து கிராமம். இயக்கம் வாழ்ற இடம், இயக்கம் இருக்கிற இடம். மற்றது சூனிய பிரதேசம், பச்சனூல், மூதூர், கிழ்வட்டி. அப்ப இந்த கட்டத்துக்குள்ளதான் பார்த்தால் பள்ளிக்குடி முகாமில் இருக்க ஈரோஸ் என்ற ஒரு டீம் வந்திருக்குது. அப்ப ஈரோஸ் பார்த்தா எல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும் டிரைவுள்ள பேர் கோல்குமாண்ட சேகரன் சொல்லி இப்ப கனடாவில் இருக்கிற ஈரோஸ். அவர் தான் மூதூர் பொறுப்பா வந்தவர். அவர் மேங்காம எங்கட ஒரு 58 சேகரன் சொல்லி. அப்ப அந்த நேரத்துல ஃபெஸ்ட் இந்தியாவில நடக்க அவரும் ஈரோஸ்ல பயிற்சி எடுக்கிறார். பாலகுமாரனோட நல்ல படிச்ச மனுஷன். அப்ப அவர் கோல்குமாண்டோட. அப்ப எனக்கு பார்க்க ஆசை.
அந்த நான் முகாமுக்குள்ள இருக்கிறோம். அப்ப எங்க அப்பாவை பூசாவை கொண்டு போயாச்சு. அரசு உத்தியோகத்தர் 14 பேரை மேங்காவதுல நாங்க இடம்பெற முதலே ராணுவம் பிடிச்சாமன்னாங்க. எங்களுக்கு அந்த அடி அத்தியாவரம் தெரியும். சாப்பாடு சாப்பிடுவோம், காய்ச்சட்டியை போடுவோம், எங்க அம்மாவோட இருக்கும், முகாமில் ரேஷன் தருவாங்க, சாப்பிட்டு கொண்டிருப்போம். அப்ப அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு பள்ளிக்குடியிருப்புல. அப்ப 86ஆம் ஆண்டு அந்த டைம்ல 87 இந்தியம் வரல. அப்ப அந்த டைம் அப்பதான் நான் போய் முதலாவது ஈரோஸ்ல மனோரன் சொல்லி இருந்த மனச்சேனையில இந்திய ராணுவத்தில இருந்து இஎன்டிஎல்எஃப்க்கு சேர்ந்த ரமணன் இப்ப இந்தியாவில இருக்கிறான். அவன் போய் சைக்கிள் கடையில இருந்த மேங்காவது அந்த ரமணன் இஎன்டிஎல்எஃப்ல சேர்ந்துட்டு மனோரன் ஈரோஸ்ல இருந்தவர் எல்டிடிக்கு சப்போர்ட் அவன் நெல்லிஜாவரி சேர்க்க மனச்சேனையில வீட்டுக்கு வச்சு சுட்டுக் கொள்றாங்க. அவர் தான் பொறுப்பா இருந்தவர் ஈரோஸ்ல. அப்ப ஈரோஸ்ல அந்த கிராம பயிற்சி நடக்குது 86ஆம் ஆண்டு. இது நிஜம், உண்மை, சத்தியம். இன்றைக்கும் என்னோட பயிற்சி எடுத்தார்கள். 86ஆம் ஆண்டு 11 வயசுல பயிற்சி எடுத்தார்கள். இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த லைஃப் பார்ப்பாங்க. அவன் எல்டிடியில போயிட்டு வந்திருக்கிறான். நாங்க இன்றைக்கும் அந்த லிங்கன் சொல்லி டேங்குக்கு கண்ணரா இருந்தவன் இன்னைக்கு எங்கட கட்சியில செயலாளராக இருந்து பிறகு இப்ப கட்சியில இருந்து பிரிஞ்சு இப்ப வெளிநாட்டுக்காரர்கள் சதியால இப்ப பள்ளிக்குடி பேருக்கு லிங்கன் நானும் அவனும் தான் ஈரோஸ்ல போய் கேட்டு நாங்க இயக்கத்துக்கு வரப்புறோம். பள்ளிக்குடிப்புல கேளுங்க. அந்த 86ஆம் ஆண்டு 11 வயசுல ஈரோஸ்ல போய் பயிற்சி எடுத்தனாங்க. டம்மி ரைவலோடண்டா அந்த உணர்வு எங்கட ஊரை விட்டு சிங்களவர் காடையர்கள் எங்கட மக்களை வெளியேற்றிட்டாங்க. அப்ப நாங்க போராடணும். அப்ப ஈரோசா பிள்ளட்டா டெலவாண்டு எங்களுக்கு தெரியாது 11 வயசுல. அப்ப நாங்க போய் கேட்க அப்ப எனக்கு அந்த அதுல இருந்து பிறவுன்னு சொல்லி மூத்த உறுப்பினர் போய் கனடாவில் இருக்கிறாராம் ஈரோஸ்ல. காதை பிடிச்சு முறைக்கிட்டு கேட்டார், உனக்கு வயசுக்கான இயக்கத்துக்கா வந்த நீ? நான் சொன்னேன், இல்ல நானும் வரப்புறேன். 11 வயசு எங்களுக்கு பெரிய 18 வயசு மாதிரி ஆசை எங்களுக்கு. அப்ப தமிழுகளை ஆசை இல்லை, தமிழுகளை பிடிக்கணும் மட்டும் ஆசை இல்லை, தூக்கணும் இவங்களமாய் திரியணும் ஆசைதான் அப்ப உணர்வு. ஆனா தமிழருக்கு எதிராக செயல்படுறவங்களை கொல்லணும், நாங்க ஏன் ஓடணும், அந்த ஒரு சின்ன உணர்வு இருந்தது அந்த நேரத்துல. அப்ப நாங்கள் போய் கேட்க எங்களை நானும் லிங்கன் கிட்னன் என்றவன் இப்ப லிங்கன் மல்லாறு மாவட்டத்துல அன்னையோட இருந்து தாங்கி செயின் பிளாக் வெளிநாட்டுக்கு போய் பயிற்சி பெற்று வந்து செயின் பிளாக்கு வன்னியில அடிச்ச லிங்கன் தான். சைவர் டீம்ல இருந்தவன், இன்றைக்கும் செயலாளராக இருந்தவன், இன்றைக்கும் மூதுல இருக்கிறான். எங்களுக்கு கட்சியிலையும் செயலாளராக இருந்தவன் லிங்கன். அவனு நானும் தான். அவன் கொஞ்சம் அவனுக்கு என்னோட 73 பிறந்தவன், நான் 75 பிறந்தனான். அப்ப அவனுக்கு எனக்கு 11 வயதுனா அவனுக்கு 13 வயசு. ஆனா நீளமான். அப்ப எங்களை கலைச்சு விட்டுட்டால் வீட்டை வந்து முகாமில் இருக்கிறோம். அப்ப 86 பள்ளிக்குடியிருப்பு முகாமில் இருக்கிறோம். இது இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த உண்மை ரியலான சம்பவம், எனக்கு படம் நடிக்க தெரியும், உண்மையான சம்பவம். அப்ப அந்த டைம்ல அப்ப பள்ளிக்குடியிருப்புல இருக்க எங்கட ஊர்ல ஒரு கொஞ்சம் பேர் எல்லாரும் இடம்பெயர்ந்து வந்தோடனே பொம்பளை ஆட்கள் மேங்காவத்துல கொஞ்சம் பேர் இருந்தவங்க. ஒரு 40-50 பேர் அந்த வீட்டு வழியா ஓடாம ஆம்பளையிலோட பொம்பளையில் அவ்வளவு பொம்பளையில ஏத்தி கொண்டு போய் சிங்கள காடையர்கள் ஊர்கால் படையினர்கள் மேங்காவத்திலிருந்து ஆறாங்கொள்ளி சொடலைக்குள்ள கொண்டு போய் சிங்கள இராணுவத்தினரும் சிங்கள போலீசாரும் தெய்வத்தை சிங்கள காடையர்களும் அந்த 40க்கு மேற்பட்ட பெண்களை கொண்டு போய் அவ்வளவு பேர் ஆடையும் கலட்டி, இது படியுங்கள் அறியுங்கள்ல கவிலம்மான் கட்டுரை எழுதினவர். படியுங்கள் அறியுங்கள் புத்தகம் எழுதியிருக்கார் கவிலம்மான் 90ஆம் ஆண்டு. அதை பாருங்க, அதுல இருக்கு இந்த சம்பவம். அப்ப இதெல்லாம் அந்த சம்பவம் இதெல்லாம் ரியலான சம்பவம். அப்ப 86ஆம் ஆண்டு ஊராக்கள் எனக்கு சுவாசனா வைஃப தெரியும். அதே மாதிரி முரியமுத்தியர் என்று சொல்லி கலா டீச்சர் என்று சொல்லி அந்த புள்ள வந்தோடனே பூக்கொட்டை சாப்பிட்டு செத்துட்டு வெக்கத்துல. அப்ப எங்கட ஊர் பிள்ளை எங்கட பொம்பளையில கொண்டு போய் ஆறாங்கொள்ளி சுடலைக்குள்ள வச்சு உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு சிங்கள காடையிலும் இராணுவத்திலும் கற்பழிக்க வலிக்கிட்ட நேரத்துல 59 சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நபர் ஓடி வந்து பள்ளிக்குடியிருப்புல சொல்றார் அந்த இயக்க கட்டுப்பாட்டுக்கு. அப்ப மேஜர் கணேசன் 86ஆம் ஆண்டு மூதர் பொறுப்பு புலேந்திய மஞ்சள திருவண்ணாமலையில சந்தோஷ மாசராக்கள் எங்களுக்கு அதெல்லாம் புறவுதான் தெரியும். எங்களுக்கு கணேசன் எப்படி பிரிவெல்லாம் புறவுதான் இயக்கத்தை சேர்ந்தது தெரியும் வரலாறு. அப்ப 11 வயசுல இது சம்பவம் நடக்குது. அப்ப ஈரோஸ் இருக்குது, பிளட் இருக்கு, டெலோ இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு முஸ்லிம் நபர் வந்து பள்ளிக்குடிப்புல எல்டிடி தான் சொல்லுது, இப்படி உங்களோட ஊர் ஆக்களை கொண்டு சிங்கள காடையர்கள் ஆறாங்கொள்ளி சொடலைக்குள்ள கற்பழிக்க போறான், உடுப்பெல்லாம் நிர்வாணப்படுத்தி அவ்வளவு உடுப்பையும் எரிக்கிறான் சுடலைக்குள்ள வச்சு. இந்த சம்பவம் கேள்விப்பட்டோனே மேஜர் கணேசனோட நின்றது குட்டிமணி என்ன டொமினிக் என்ன
ஜோய் என்னைக்கு அடுத்தது 91ஆம் ஆண்டு தமிழீழ அரசியல் துறை பொறுப்பா இருந்து டொமினிக் அண்ணன், தமிழீழத்துக்கு அரசியல் துறை ஜோய் என்னைக்கு பிறகு அவர் தான் இருந்தோம் 91. அவர் நிக்கிறார் மூதுல. என்ன கஜேந்திர நியாக்கள் நிக்கிறாங்க, சஞ்சன் நியாக்கள் நிக்கிறாங்க, மேஜர் கணேசன், என்ன பேரு நந்தன், இன்றைக்கும் கனடாவில் இருக்கு நந்தன். அப்ப எனக்கு அந்த பழையாக்கள் பேர்கள் தெரியும். அவங்கள பார்த்தா 10 பேர் 100 பேருக்கு சமன். அப்ப இவங்களுக்கு இந்த செய்தி ஒரு இஸ்லாமிய நபர் ஓடி வந்து சொன்னோன்னு இவங்கள் வயலுக்குள்ளால ஓடுறாங்க எங்கட பெண்களை காப்பாத்த. சம்பவம் இது உண்மையான சம்பவம், ரியலான சம்பவம், உறுதியான சம்பவம், சத்தியமான சம்பவம். இது இந்த இதை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கேட்கணும். இது உண்மை. இன்றைக்கும் இந்த வரலாறு தெரிஞ்ச மாவட்ட தளபதி சுதாரண இன்றைக்கும் மட்டக்களப்பில் இருக்கிறார் எங்களோட மாவட்ட தளபதி. அதே மாதிரி கலையன் இருக்குது. இந்த வரலாறு தெரிஞ்ச தளபதி மாதிரி நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த வரலாறு தெரிஞ்ச போராளி என்னோட அந்த நான் சொன்ன லிங்கன் அவனும் இருக்கிறாங்க. இந்த ஊராக்கள் பள்ளிக்குடிப்பாக்களும் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் இது எங்கட ஊர்ல நடக்கிற சம்பவம். அப்ப 11 வயசுல பாருங்க எனக்கு எப்படி விளங்குதுண்டு. அப்ப எல்லாம் 1000 பேர் 1000 கதையை சொல்லிக்கொண்டு புலிகள் அடையாளத்தை வச்சுக்கொண்டு இம்பராசா கேவலமா சொல்லி கொண்டிருக்கலாம், படு சொல்லி கொண்டிருக்கலாம். இம்பராசா புலி, அதுல மாற்று கருத்து கடமில்ல, சாகும் வரையும் புலிதான், அதுல மாற்று கருத்து கடமில்ல. நான் தாயத்துல இடர்பட்டு விழுந்தாலும் அண்டபாலன் சொன்ன மாதிரி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சி தலைவர் செயலாளர் தான் சாப்பிடும் பேர் சொல்லி. ஆனா இவனுக்கு அந்த பட்டம் இல்லாம சாப்பிடுறாங்க. ஆனா என்ன படி சொல்றாங்க, வளரக்கூடாது. அதை நோக்கி ஓடினவே என்ன நடந்தது அதுக்கு பிறகு? அதை நோக்கி ஓடுன சஞ்சன்ன ராஜேஷன்னைக்கு நான் 91ஆம் ஆண்டு ஒடிசா இருக்கிறேன் செம்மலையில. ராஜேஷன்ன, சஞ்சன்ன, கஜேந்திரன், நந்தன், மேஜர் கணேசன் எல்லாரும் ஓடி ஒரு 15 பேருக்கிட்ட ஓடி வயலுக்குள்ள ஓடி போய் அந்த அவங்க போய் ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்குள்ள அவன் கற்பழிச்சு அவ்வளவு பேரையும் சுட்டுருமா. அதுக்கிடையில போய் இவங்களை ஊரால் படையை அடிச்சு அவங்கள திரட்டி அவ்வளவு பெண்களையும் காப்பாத்தி தாங்கள் ரன்னிங் ஷோட்ஸோடையும் ஜட்டியோடையும் போய் தங்கட சங்கட சேட்டை கலட்டி கொடுத்த அந்த 40 பெண்களையும் பள்ளிக்கூட கூட்டி வராங்க. நிர்வாணத்தோட முழு உடுப்பையும் கலட்டி எரிச்சுட்டான். அதுல சுவாசிநாதன் வைஃப் இன்றைக்கும் இருக்கிறான். அதுல அந்த மேங்காவத்தாக்கள்ல மத்தாக்கள்ல பேருதுக்க சுவாசிநாதன் வைஃப் வடிவான ஆள் இன்றைக்கும் பேர பிள்ளை கல்யாணம் கட்டி இருக்கிறா. மற்ற கலாண்ட ஒரு புள்ள அது என்னன்னா அவமானம் தாங்க இல்லாம அது அவ்வளவு 40 பேரையும் பள்ளிக்குடி முகாமுக்குங்கிற மக்களை தாங்கள் போட்டு போன ஷர்ட்டை டிஷர்ட்டை சரத்தை கழட்டி கொடுத்து எங்கட தளபதி மாதிரி ஜட்டியோட வந்தவங்க. இதெல்லாம் அழியாது, நெஞ்சில வேதனையா கண்ணீரா துயரமா உண்மையா இருக்குது, நினைக்க இயலாது. இதெல்லாம் இந்த வரலாறு இதை அழிக்கிறதுக்கு தான் எங்களை புலிகளை அழிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்க அரசியல்வாதி மாதிரிலாம் இம்பராசா என்ன இப்படி துணிஞ்சு கதைக்குது. இப்ப ஏன் துணிஞ்சு கதைக்கிறேன்? எனக்குள்ள மாவீர சக்தி பூந்துருக்கு, எனக்குள்ள உண்மையான சம்பவம் பூந்துருக்கு. நான் உண்மையை சொல்றேன். இனி ஒரு கட்ட ஆயுத போராட்டம் இல்லை. அப்ப என்ன பயப்படணும்? நான் அப்ப நாங்க தடுப்புல இவ்வளவு விஷயம் சொல்லாட்டி நாங்க இயக்கத்துல சேர்ந்தவங்க, பயிற்சி எடுத்தவங்க, பல்நயத்துறையில இருந்தவங்க, இப்படி இருந்தவங்க, இனி யுத்தம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், சமூகத்துல இணைக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குன்னு சொல்லி தான் விட்டோம். அப்ப ஏன் பயப்படணும்? நான் அப்ப நான் இனி ஒரு ஆயுத போராட்டம் தூக்க போறேன்னா தான் நான் பயப்படணும். ஆனா இந்த உண்மையை கதைச்சா எல்லாரும் சொல்றாங்க இம்பராசா துணிஞ்சு கதைக்குது. நேவிராள், ஆமிராள், சியடிலாள், தலைவர் ஆள், புலிய போய் ஆமிராள்ன்றாங்களேடாப்பா. 2009க்கு பிறகுதானேடாப்பா நாங்கள் இனி என்னத்தடாப்பா ஆமிக்கு நாங்க காட்டி கொடுக்குறோம், கூட்டி இவ்வளவு ஆத்திரம் வரும். அப்ப அதுக்கு பிறகு கதைகள் அந்த பிள்ளைகள் 40 பேரையும் பள்ளிக்கூட முகாமுக்கு கொண்டு வந்தோடனே அவரவர பெற்றோர்கிட்ட போறாங்க. போனா அந்த கலான்னு சொல்லி அந்த கலாட அக்கா மூத்த அக்கா தான் லட்சுமி டீச்சர். அவகிட்ட நான் படிச்சேனா 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு. இந்த புள்ள 5வது புள்ள, வடிவான புள்ள. அந்த பிள்ளைக்கு என்ன வெக்கமண்டா தான் நிர்வாணத்தோட நிக்க அதுல ஒரு தளபதி சுழி கெலி முதல் சம்பூர்ல கெலிக்கு அடிச்சது அவன் தானே சரத்தை கலட்டி கொடுத்தவன கட்ட சொல்லி குறுக்க கட்ட சொல்லி. அந்த புள்ள வெக்கத்துல பள்ளிக்குடியில் வந்தோடனே சிறுநாசபுரத்துல வச்சு நான் பொடிக்கு நான் நின்று 86ஆம் ஆண்டு இன்றைக்கு உறவுகள் இருக்கு. எங்கட ஊர்ல நடந்த சம்பவம் இது. மேங்காவம் 6ஆம் கொள்ளையில் நடந்த சம்பவம் இது. இப்ப நாம் கூடி பொய்ய சொல்லி போட்டு ஒரு கட்சி தலைவர் தாயத்துல இருக்க இயலாதானே? நாளைக்கு அரசாங்கம் விசாரிச்சாலும் நான் சொல்லணுமே, இதான் உண்மை. அப்ப அந்த புள்ள என்ன செய்திருக்கு? அந்த வெக்கத்துல வந்தோடனே வீட்டை போனி அலறி பூக்கொட்டையை சாப்பிட்டு செத்துட்டு என்ன தனக்கு அந்த நிர்வாணத்தோட நிக்க ஒரு போராளி வந்து உடுப்பை கழட்டி கொடுத்தா வெக்கம் கலாண்டு வடிவான புள்ள
சரி, அந்த நேரம் எனக்கு 11 வயசுனா அந்த பிள்ளைக்கு ஒரு 20-21 வயசு இருக்கு. அவங்களோட குடும்பத்துல 9 பொம்பளையிலும் ஒரு ஆம்பளை. அந்த முரியமுத்தியற்ற குடும்பம். அதுல ஒரு ஆம்பளை பிள்ளை ஏதோ அந்த உடும்பு போயிட்டு பொந்துக்குள்ள போய் உடும்ப பிடிக்க போக நல்லவாம்பு பொந்துக்க கையை பூத்தி அந்த பொடியும் விக்கினான்னு சொல்லி அவன் எங்களோட படிச்ச பொடியும் அவன் பாம்பு கடிச்சு செத்துனான் 86. அதுல அவன் அக்கா தான் இந்த சம்பவம் நடந்து நாங்க பொடிக்கு போறோம் பள்ளிக்குடி மாவல்ல 11 வயசுல. அதுக்கு பிறகு அந்த 11 வயசுல அவங்க தப்பிட்டாங்க. அந்த 40 மேற்பட்ட பொம்பளைகளையும் காப்பாத்தி இயக்கம் கொண்டு வந்துட்டு 90ஆம் ஆண்டு கவிலம்மான் படியுங்கள் அறையுங்கள்ல கணேசன் என்ற தலைமையில 40 பெண்களை நிர்வாணப்படுத்தி சிங்கள காடையர்கள் கற்பழிச்சு கொல்ல வலிக்கிட்ட நேரத்துல எங்கட கணேசன் என்ற தலைமையில வரலாறு மூத்த உறுப்பினர் கணேசன் என்ற தலைமையில தப்ப வச்சுன்னு சொல்லி ஒரு படியுங்கள் அறையுங்கள் என்ற ஒரு புக் கொண்டு கவிலம்மான் தயாரிச்சிருக்கேன் 90ஆம் ஆண்டு. அதுல இருக்குது. அதுல நீங்க படியுங்க தேடுங்க, அது இருக்கு இன்றைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த 90ஆம் ஆண்டு பள்ளிக்கூட முகாமில் இருக்கிறதான் திரும்பி போய் இயக்கத்துல சேர்ந்து நான் ஈரோஸ்ல ஒரு 17 நாள் பயிற்சி எடுக்கிறேன். எப்படி ஊராக்களை சேர்த்து டம்மி ரயிலோட பள்ளிக்குடிப்புல தங்கபுரத்துல எங்களுக்கு பயிற்சி தாராங்க, எங்களை இந்தியாவுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க 11 வயசுல ஈரோஸ்ல. அப்ப எனக்கு எல்டிடியா ஈரோஸா பிளட்டா செலவாண்டெல்லாம் தெரியாது 11 வயசுல. ஆனா ஆயுதம் தூக்கணும் எங்கட மக்களை காடையத்தினவங்களுக்கு எதிராக நான் ஆயுதம் தூக்கணும்ன்ற ஒரு ஆசை. எங்கட அப்பா அந்த நேரம் பூசாவுக்கு போயிட்டேன். அந்த நேரம் அந்த கிராம ஆக்களை கொஞ்சம் பேரை பூசாவுக்கு கொண்டு போயிட்டான். அப்புறம் இந்தியா ராணுவம் வந்ததுக்கு பூசாவில் இருந்த ஆக்களை விட்டது, எங்கட அப்பாவையும் சேர்த்து விட்டது. சரி, அப்ப அந்த டைம் அந்த நேரத்துல 11 வயசுல போய் நான் பயிற்சி எடுத்தோன்னே இந்தியாவுக்கு கொஞ்சம் பேர் ஏத்தக்க பெரிய ஆக்களை ஏத்துறாங்க. வயசு காணாண்டு என்ன வீட்டோட விடுறாங்க. பிறகு 7 நாள் நடையில நாங்க மட்டக்களப்பு போறோம். திருவோணமலையில இருந்து எங்கட அம்மா மட்டக்களப்பு, காரதீவு, பிறந்த இடம், கல்யாணம். எங்கட அப்பா திருவோணமலை, நான் இப்ப கல்யாணம் கட்டிற மன்னன். அப்ப வடக்கு கிழக்கு எல்லாம் 2 கண்கள் எங்களுக்கு, வலது கண்ணு இடது கண். எங்கட மக்கள் ஒரு கொஞ்சம் மக்கள் 20-25 லட்சம் மக்களுக்குள்ள 1000 பிரச்சனை. பிரதேசவாதம், மாவட்டவாதம், கிராமவாதம், எல்லா வாதமும் இருக்கு. எல்லா வாதத்துக்கும் உடையவன் இல்லாதபடியா எல்லா வாதத்தையும் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு பாருங்க, அம்மா பிறந்து வளர்ந்த மட்டக்களப்பு, நான் அப்பா பிறந்து வளர்ந்த திருவோணமலை, நான் பிறந்து வளர்ந்த திருவோணமலை, நான் கல்யாணம் கட்டி இருக்கிற திருவோணமலை, எங்கட பிள்ளைகள் நான் கல்யாணம் கட்டி இருக்கிற வன்னி, அதே மாதிரி எங்கட பிள்ளைகளும் பிறகுப்புற பிள்ளைகள் வளர்க்குற பிள்ளைகள் வன்னி. அப்ப எங்களுக்கு வடக்கும் கிழக்கும் எங்க 2 கண்களா இருக்கு. 1000 பிரதேசவாங்களை இப்ப கொண்டு வராங்க போராட்டம் அழிஞ்சதுக்கு பிறகு. ஆனா அண்ணன் ஒரு ஆள் இருக்கா, இதுகள்லாம் அழிச்சவர் அண்ணன் இருக்கிறார் உயிரோட, இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கு இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப எங்களை என்ன செய்யறான், இந்தியாவுக்கு கொஞ்சம் பேர் ஏத்தக்க 86ஆம் ஆண்டு என்னெல்லாம் வீட்டை விட்டோம். நாங்க மட்டக்களப்புக்கு நடந்து கதிரவழிக்கு பள்ளிக்குடியில இருந்து கதிரவழிக்கு நடந்து வாகரைக்கு நடந்து புறம் அங்கால பஸ்ல போய் அங்க போயிருந்தோன்னு எங்கட அப்பா இந்தியா ராணுவம் வருது. 87 பிறந்துட்டு அது எத்தனாம் மாதம்னு எனக்கு தெரியா. அங்க போய் நான் கோட்டா மில்லுக்கு போறேன் 87. எங்கட அம்மாக்கு கஷ்டம், எங்கட அக்கா மற்றெல்லாம் சின்ன சின்ன ஆக்கள், எங்கட தம்பி அங்க ஒரு முஸ்லிம் ஆக்கள் மில்லுக்கு நான் போய் அந்த எடுபுடி வேலையில் செய்ய அவங்களுக்கு உதவிக்கு தூக்கி கொடுக்க போறேன். 10 ரூபாய் 5 ரூபாய் சம்பளம். எங்க அம்மா செட்டியா கஷ்டப்பட்டவ அப்பா இல்லன்னு. அப்புறம் அப்பா வார விடுதலையா இந்தியா ராணுவம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க திருவோணமலைக்கு 89 வந்த நாங்க 89 11ஆம் மாசம் நான் எல்டிடி இயக்கத்துக்கு வாரம் வந்து 2 மாசம் வெறியல்ல இயக்கத்துல என்ன 14 வயசு எங்களை சின்ன ஆக்கள்னு சொல்லி வச்சிருந்து 90ஆம் ஆண்டு ஜனவரி தான் குச்சோலியை கொண்டு வராங்க. திருவண்ணாமலை குச்சோலியை கொண்டு வந்து அப்ப 90 விடுதலை புலிகளுக்கு போகைக்குள்ள இலங்கை இந்திய உடன்பாடு வந்துட்டுது. அதுல ஒரு அமைதி சூழல் ஒன்று இருந்தது தானே. அப்ப ஏன் நீங்க அதுக்கு பிறகு நீங்கள் இயக்கத்துக்கு போகணும்னு நினைச்சீங்க? இயக்கத்துக்கு போகணும்ன்ற வெறி ஆவசம் உண்மை அந்த 86ஆம் ஆண்டு நாங்கள் இடம் இருந்தது உங்களுக்கு தொடர்ந்து அந்த தாக்கம். அந்த எங்கட கிராமத்துல நாங்கள் சுயமா வாழணும், நிம்மதியா வாழணும். எங்கட மக்கள் அந்த கலாண்டு அந்த புள்ள செத்துது. அது என்னோட படிச்சவன் அக்கா, மற்ற அவட அக்கா தான் எங்களை படிப்பிச்ச லட்சுமி டீச்சர் இன்றைக்கும் இருக்கிறான். சாந்தி டீச்சர். நீங்க சொல்றது ஒரு மிக யதார்த்தமானது என்னென்றால் இந்த இயக்கங்களுக்கு போன ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில பர்சனலாக தாக்கப்பட்ட நிலைக்கு போயிருந்தார்கள். இப்ப என்னுடைய சகோதரன் போகும் பொழுது 83ஆம் ஆண்டு கலவரத்துல வெளிக்கடை சிறையில படுகொலை செய்யப்பட்ட சிலர் அவருடைய நண்பர்களாகவும் இதாகவும் இருந்த அந்த உத்வேகத்தில் அவர்கள் போறார்கள். அப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் இந்த விடுதலை இயக்கங்களுக்கு அன்றைய காலகட்டத்துல போன ஒவ்வொருத்தர்களுக்கு பின்னாலையும் ஒரு வரலாறு இருக்குது. உங்களுடைய வரலாறு கூட மிகவும் யதார்த்தமானதாகவும் மிக உண்மையானதாகவும் உங்களோட குரல்ல அந்த பதிவுல தெரியுது. அப்ப இந்த விடுதலை புலிகளோட ஒரு நீண்ட கால பயணத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அந்த 89ஆம் ஆண்டு கால 2009 வரைக்கும் நீங்கள் விடுதலை புலிகள்ல இருந்துக்கிறீங்க. படிப்படியாக வளர்ந்து ஒரு முக்கிய பொறுப்புல நீங்கள் 2009ல இந்த இறுதி யுத்த
கட்டத்துல வந்து நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க? அப்ப உண்மையில இப்ப இந்த வரலாறு இப்ப என்னன்னு சொன்னா நீங்க கடைசி வரலாறுக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப நாங்கள் என்ன 89 போய் 90ஆம் ஆண்டு பயிற்சி வைத்து பிறகு 90ஆம் ஆண்டு கால சுருக்கமா சொல்லிவாங்க 90ஆம் ஆண்டு கால பகுதியில எங்களுக்கு ஒரு 3 மாதம் பயிற்சி முடிய பிறகு ஒரு 3ஆம் மாதம் இந்தியா ராணுவம் போய் கொண்டிருக்கு திருவண்ணாமலையில. அது நாங்க அதுக்கப்புறம் இயக்கம் எல்லாம் ஊருக்குள்ள ஒப்பந்தம் வந்துட்டான் போய் ஈரோஸ்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இயக்கம் எடுக்குது. அப்ப ஈரோஸ்கிட்ட கொஞ்சம் 81 இருந்தது பிரேமதாசா கொடுத்து. அப்ப அதுக்கு நானும் போயிருக்கிறேன். மூதுல இருந்த ஈரோஸ் எல்லாம் போய் புது 81 எடுக்கிறோம் நாங்கள். அப்ப நான் பயிற்சி வைத்த பெஸ்ட். அப்ப நான் பொல்நாயத்துறை எங்களுக்கு பொல்நாயத்துறை தெரியாது, இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க. அப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஃபுல்லா பொறுப்பு 90ஆம் ஆண்டு கவிலம்மான் மாவட்ட தளபதி, விசேட தளபதி, சிறப்பு தளபதி, கட்டளை தளபதி பதுமண்ண. மற்ற கவிலம்மானுக்கு அடுத்த கவிலம்மானோட பயிற்சி பெற்ற தவரசன்ன, அவருக்கு பேர் சோதி என்ன, இப்ப இங்க ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கார். அவர் சின்ன ஒரு அறிக்கை விட்டு இயக்கத்தால கலைக்கப்பட்டவர். அது 91ஆம் ஆண்டு. அப்ப அந்த நேரம் சின்ன ஒரு அறிக்கை விட்டாலும் சரி, சின்ன ஒரு புல விட்டாலும் இயக்கம் தூக்கிறது. அப்படிதான் என் தலைவர் வளர்த்தது. அவர் ஒரு தேர்ட் பேட்ச் என்று பார்க்காம கலைஞ்சு விட்டது. அவர் இன்றைக்கு ஆட்டோ ஓடுறார் திருவண்ணாமலை அரசரி சந்தில். அவர் தான் பேஸ் பொறுப்பா இருந்தவர். 2வது பேஸ் பொறுப்பு இறுதி வரைக்கும் தலைமைச் செயலக பொறுப்பா இருந்த நீதன்னதான் 90ஆம் ஆண்டு எங்களுக்கு பேஸ் பொறுப்புல இருந்தவர். நீதன்னதான் எனக்கும் அந்த நேரத்துல அந்த பயிற்சி எடுக்கிற நேரத்துல பேர் வைக்கவர். கமல்ராஜ், கிருவராஜ், ராமராஜ், காமராஜ், சிவிராஜ், மோகனராஜ், சோப்ராஜ், தன்ராஜ். 18 பேர் ராஜி நாங்க பேசல இருந்த ஆக்களுக்கு. அப்ப அந்த நேரத்துல நீதான் பேரும் பேச்சது ராஜ்ன்னு சொல்லி. ஓகே, அந்த அடிப்படையில உங்களுக்கு தான் அந்த 18 ராஜ் என்ற பேருமா அல்லது அந்த கேம்ப்ல இருந்த எல்லாருக்கும் ராஜ் என்றே முடியுதா பேர்? எங்கட பொல்நாயத்துறை. அப்ப எங்களுக்கு பொல்நாயத்துறை என்னண்டே தெரியா, ராணுவ பிரிவு என்னன்னு இருக்கா, அரசியல் பிரிவு என்னன்னு இருக்கா. 15-16 வயதுல எங்களுக்கு இந்த போராட்டத்துல பிரிவுகள்ல இது விளங்காதுதானே. ஆனா போராட்டம் ஆயுதம் தூக்கணும், நாங்க எதிரி என்ன எங்கட மக்களை அழிச்சு எங்களை இடம்பெயர வச்சவங்களுக்கு எதிராக போராடணும், எங்களுக்கு கொண்டாந்துருக்கா, நாங்க போராடணும் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது எங்களுக்கு. அப்ப அந்த டைம்ல பேர் எங்கட பேஸ்ல 18 பேருக்கு ராஜ் என்று இருந்தது. காமராஜ், தன்ராஜ் என்றெல்லாம் நிறைய பேர் இருந்தது. அப்ப அந்த ராஜ் என்ற அடிப்படையில ராஜ் தான் அப்ப பேர். அப்ப 18 பேர்ல நாங்க எல்லாம் 42 பேர் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொல்நாயத்துறையில இன்டெலிஜென்ட். அப்ப எங்களுக்கு பொல்நாயத்துறை இன்டெலிஜென்ட் நாங்க தான் தலைவரை. எங்களுக்கு கவிலம்மான் அப்ப 90ஆம் ஆண்டு மாத்தே அண்ணன் வந்தவர். 90ஆம் ஆண்டு திருவண்ணாமலைக்கு மாத்தே அண்ணன் வந்து 6ஆம் மாசம் யுத்த நிறுத்த டைம்ல வந்தவர். அப்ப சண்டை துவங்கிட்டு 6ஆம் மாதம் மட்டக்களப்புல மாத்தே அண்ணன் மறைபட்டுட்டார். அப்ப மறைபட்டா நாங்க திருவண்ணாமலையில நிக்கக்குள்ள அப்ப மாத்தியான திரும்ப வன்னிக்கு போகணும். காட்டால மாத்தியானையோட 300 பேருக்கு மேற்பட்ட போராளிகள் வந்தாங்க. திருவண்ணாமலையில 2000 பேர் இருக்கும் பதுமண்ணையோட. எங்கட இன்டெலிஜென்ட் சொல்லி அப்ப எங்களுக்கு இன்டெலிஜென்ட் தான் சொன்னாங்க. இன்டெலிஜென்டா தலைமையை பாதுகாக்கணும், போராளிகளை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும். முதலாவது தலைவரை பாதுகாக்கணும் எங்களுக்கு படிப்பிச்சவங்க. 2வது மக்களை பாதுகாக்கணும். தலைவர் இல்லாம மக்களை பாதுகாத்து என்ன பிரயோஜனம்? மக்களை பாதுகாக்கணும் 2வது. 3வது மண்ணை பாதுகாக்கணும். அப்ப நாங்கள் முதலாவது தலைவரையும் போராளிகளையும் மக்களையும் பாதுகாக்காம மண்ணை பாதுகாத்து என்ன பிரயோஜனம்? மண்ணுக்கு வாழ்றதுக்கு மக்கள் வேணுமே. மற்ற எங்கட தலைவரை பாதுகாத்தா தானே அடுத்த கட்ட ஸ்டெப் போகலாம். அப்படித்தான் எங்களுக்கு படிப்பிச்சவங்க 90ஆம் ஆண்டு. அப்ப மாத்தையான வாரர் எங்க வன்னிக்கு போறது வாரர். வன்னிக்கு போறக்கு கட்டு மழை 90ஆம் ஆண்டு சண்டை துவங்கிட்டு 10ஆம் மாதம் அளவுல சுற்றியான மழை டைம். மாவிலாறு காட்டுல இருந்து திருவண்ணாமலை போராளிகள் பதுமண்ணையோட மாத்தியானே நடந்துக்க மாட்டார். எங்கட போராளிகள் யானை கிடங்கு இவ்வளவு தண்ணியப்பா எங்களுக்கு சின்னல்ல பட்ட சம்பவம் மண்டைக்கு இருக்கு. அவ்வளவு தண்ணிக்குள்ளாலே மாத்தியான டச்சர்ல மேல இருப்பார். சரியோ? ஆனா எங்கட போராளிய சறுக்கி தூக்கிட்டு வருவாங்க. நடந்துக்க மாட்டார் மாத்தியான, ஜட்டி வெட்டும். இதெல்லாம் நினைச்சு ஆனா இவ்வளவு துரோகிகளை நாங்கள் காப்பாத்திருக்கோம். எங்களெல்லாம் அன்னைக்கு செய்த பழி பாவம் எங்கட மக்களுக்கு. மாத்தியானையை காப்பாத்தி கடைசா நாங்க உப்பாரோன்னு சொல்லி கடக்க இவ்வளவு தண்ணி அந்த மகாவலி செஞ்ச பிரிஞ்சோடும். அதுக்குள்ளால கூட டச்சர்லாம் இருப்பார். ஆனா எங்கட 4 பேர் சேர்ந்து தூக்கி வருவான். மாத்தியானோட 300 பேர் வந்தவங்க. எங்கட மாவட்ட போராளிகளும் 1000 பேர்கிட்ட பதுமண்ணையோட வந்து. ஏன் அவரை நீங்கள் தூக்கியறணும்? ஏன் நீங்கள் அவரை தூக்கியறணும்? நாங்கள் தூக்கல, நாங்கள் 15 வயது எங்களை தூக்க விடல. எங்களை தீமா கட் அவுட்டுக்கும் லைனுக்கும் முன்னுக்கும் தான் ஆள் பேருக்கு விட்டது. தூக்கி வந்த முழுக்க பிச்சான ஆக்கள் ரொம்ப மாதிரி மாத்தையான் போடிச்சு. அந்த நேரம் கையில்லாத சுரேஷ் வந்தது. மாத்தையானையோட இருந்த தளபதி மாதிரி வந்தது. தூக்கி கொண்டு வரீங்க கேக்குறேன். மாத்தையானேண்டா என் கருணாவையும் தூக்கித்தானே வந்தது. கருணா சில நேரம் நடந்துக்காது. 6 கடக்குள்ள மகாவலி கங்க கடக்க கருணாவோட வார ஒவ்வொரு போராளிகளும் PK ஒத்த கையில தூக்கி கொண்டு
கர்ணா தோல்ல இருக்கும் அந்த இவ்வளவு தண்ணிக்குள்ளால மகாலிகங்க அது இப்ப 100 மீட்டர் தண்ணியா தான் இருக்கு, நெஞ்சளவு தான் தண்ணி. ஆனா இழுவ தண்ணி மூதுல பொன்னாங்கண்ணில. இதெல்லாம் பாக்குறவங்க உண்மையா இம்பராசா சொல்ற இதெல்லாம் வரலாறு. அப்ப கர்ணாவை சொல்லிட்டு எனக்கு கண் முன்னுக்கு அது தெரியுது. அது என்னன்னா அப்படி இருந்த எங்கட தளபதி மாற நாங்க ஒரு ராஜ கீரி மாதிரி வளர்த்தனாங்க. ராஜ கீரியன்றது தெரியுமா? ஒரு நல்ல பாம்பை அடிக்க அந்த ராஜ கீரிய தோல்ல தூக்கி கொண்டு வந்துதான் அந்த நல்ல பாம்பை அடிக்க விடுமா. அப்படித்தான் கொரோனாவில இருந்து மாத்தியாவெல்லாம் நாங்க பாதுகாத்த போராளிகள். இவ்வளவு ரியலா பார்த்தது, இவ்வளவு உண்மையான சம்பவம், ரியலான சம்பவம் உதிருது. அப்ப இவ்வளவுத்தையும் கஷ்டப்பட்டு இந்த போராளிகளை படி சொன்னா நீங்க எல்லாம் மனுஷரா? நீங்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு நீங்க என்ன அவ்வளவு நான் கதைக்கிறது என்ன இன்றைக்கு தான். நாளைக்கு எனக்கு நேற்று ஒருவன் லண்டன்ல இருந்து போட்டா இம்பராசன் உங்களோட லைஃபை பார்க்க எனக்கு பயமா இருக்கு, செல்லக்கிளியம்மாண்டா கதையை சொல்றீங்க, இதெல்லாம் சொன்னா நீங்க என்ன இருக்க போறீங்க, நாளைக்கு கொல்லட்டும், விசாரணை செய்யட்டும், 4ஆம் ஆடிக்கு என்ன கூப்பிட்டோம், கரும்புலியனம் செய்யற நெல்லியடியில முதல் 2018 மில்லர் கரும்புலியனம். நான் கரும்புலியனம் செய்யக்க எல்லாரும் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரும், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரையும் சொல்லல, எங்கட மக்கள் பாவம், மக்களுக்காக தான் போறாங்க. புலம்பெயர்ந்த அமைப்புகளும் புலம்பெயர்ந்த ஒரு சிலரும் எங்களை அழிக்க வேண்டிய ஆட்கள் சொல்றாங்க. நான் நெல்லியடியில போய் 9 பேர் பேன்ல நாங்கள் அங்க இருக்கிற போராளிகளையும் கூப்பிட்டு 14 பேர் கரும்புலியனம் செய்யறோம். 2018 நெல்லியடியில போய் கரும்புலியனம் செய்யக்குள்ள முழு பேரும் எனக்கு பிரச்சாரம் செய்யறாள். இவன் புள்ளியாண்டாள், கர்நாடாள், இவ்வளவு துணிஞ்சு வந்து கரும்புலியனம் செய்யறான் உண்மையில அப்ப என்று சொல்லி படு குத்துறான் வெளிநாட்டுல இருந்து. இவன் நேவிராள், பொலிசுராள். நான் அதை பற்றி கணக்கெடுக்கல. 2009க்கு பிறகு சரியோ என்னத்த பழத்துக்கு இப்ப மாத்தியாவே கொண்டு வந்து எல்லாம் இங்கால வருவீங்க. ஆனா தண்டனை வழங்கப்படுது. இப்ப கதைகள் நான் என்னத்துக்காக சொல்றேன்னா, இப்படியெல்லாம் செய்த போராளிகளை இப்படி படி சொன்னவங்களை தான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு பார்த்தா என்ன விசாரணையை கூப்பிடுறாங்க. அந்த நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, நேற்று ஒரு போராளி எனக்கு சொல்றான், உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம். நான் சொன்னேன் இப்படித்தான் ஐயா, நான் கரும்புலியன் 2018 செய்யக்க எங்கட மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் அமைப்புகள் சில ஆக்கள் சொன்னா நான் கர்நாடகாலாம் புள்ளியாண்டாலாம் துணிஞ்சு வந்து கரும்புலியன் செய்யறான். புறம் 6 மாதத்துக்கு புறம் எனக்கு 4ஆம் ஆடிக்கு விசாரணை வருது. நான் பார்த்தேன் கிஸ்புல்லாட கேஸுக்கு நான் தான் கொழும்புல போய் முதல் அறிக்கைப்பட்டேன்னா வட கிழக்கு மாநிலத்துல இஸ்லாமிய சமூகத்துல அது முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லாட தலைமையில சாஞ்சம் வருது, காத்தாங்குடி பக்கம் ஆயுதம் இருக்குதுங்கிற மக்கள் சொல்றாங்க. அதை நான் ஊடகத்துல போய் கொழும்புல சொன்னதுக்கு தான் என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன் விசாரணைக்கு. அங்க போய் 4ஆம் ஆடியில விசாரணை போனோன்னு ப்ரொஜெக்ட்ல 4 அடி திரையில பார்த்தா நான் கதைக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன், நான் புனர்வாழ்வு பெற்ற நான், தேசிய தலைவரை வளர்த்த நான் என்று நெல்லியடியில் இந்த கதைக்கிறது போகுது. அப்ப 4 பேர் இருக்கிறான். அப்ப எனக்கு சிரிப்பும் வருது, பயமும் வருது உள்ளத்துல. என்ன பயம்? சாகிறது பயம் இல்ல. என்னடா நான் ஏதோ நினைச்சு வந்தேன், ஏதோ போட்டிருக்கான். அப்ப எல்லாம் போட்டுட்டு தப்பனை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டான், நீ என்ன தலைவர்ல வளர்ப்புல வளர்ந்து வந்தா? யாருக்கும் பயப்பட மாட்டேன், நாங்கள் தேசிய தலைவர் வளர்ப்புல வளர்ந்து வந்தோம்னா திரும்ப உணர்வை தூண்டி போராளிகளை சேர்க்கிற திரும்ப இயக்கம் உருவாக போறியான்னு கேட்டான் 4ஆம் ஆடியில. நான் அப்படி இல்லை சார், தேசிய தலைவர் வளர்ப்புல வளர்ந்தன்னு சொன்னா நாங்க தலைமையில் வட்டி நெகம் வட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு ஒழுங்கான ஒழுக்கம் பழக்கம் வழக்கம் போதவஸ்து இல்ல பெண்பொடி இல்ல ஒன்றும் இல்லாம வளர்ந்து வந்த வளர்ப்பத்தான் எங்கட இளைய சமுதாயத்துக்கு அடுத்த சமுதாயத்துக்கு நான் சொல்றேன் சார், சொல்லித்தான் படிப்பிக்கிறோம். இந்த அரசியல்வாதி மாதிரி நாங்கள் வளர்ந்து வரல. அப்ப ஒழுக்கமான வளர்ப்புல வளர்ந்து வந்ததுதான் சார் நான் சொன்னேன். அப்ப என்னத்துக்காக நான் அதுக்காக தான் எங்கட சமுதாயத்தை இனி திருத்தி எடுக்கணும். இனி ஒரு ஆயுத போராட்டத்துக்கு நாங்க என்று சொன்னோன்னு தான் நான் ஏற்றுக்கொண்டவன். அப்ப நாங்கள் பொன்னாயத்தூர்ல இருந்த நாங்க தானே எங்கட உலகத்தை 20 வருஷம் உலகத்தை சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு மண்டைக்கு இருக்கும் எல்லாம் வரும் அந்த நேரம். இப்ப நாங்க எழுதி வச்சு சொல்லல, இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு எழுதி அவ்வளவு அந்த கற்றுக்கொண்ட பாடம், இவ்வளவு அடி மனசுல இருந்து வார பாடம், இவ்வளவு உண்மையா நடந்தது. பொய்ய சொன்னா தான் மறந்து போறது. மேலே இந்த நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி இன்பராசா. உங்களோட பயணம் தொடர வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.